Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி மிச்ச நாளைக்கு போகிற vlog வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த vlog உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு vlog வந்து போட்டு மிச்ச நாள் ஆகிட்டு அதோட தான் ஒரு vlog வந்து செஞ்சு 2 டேஸாக எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது வந்து ஒரு தேர்ஸ்டே ஒன்றில் எடுத்த வீடியோ தான். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு நிறைய எச்சி இருந்துச்சு. எப்பயுமே இப்படித்தான், எனக்கு கொஞ்சம் அந்த எச்செல்லாம் சேர்த்து கழுவுறது லேசி மாதிரி இருக்கும். நைட்டும் கழுவி வச்சே தான். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதோட இவ்வளோ எச்சியும் சேர்ந்து இருந்துச்சு. அதோட பாலைக்கு குக் பண்ணுறதுக்கு முந்தையே இதெல்லாம் கொஞ்சம் கழுவி வைப்போம் அப்படின்றது தான் எல்லாம் கழுவுறேன். எனக்கு இது ஒரு அலட்டியான வேலை. இந்த எச்சி கழுவுறதும் தேங்காய் திருவுறதும் தான் எனக்கு விருப்பமே இல்லாத வேலை. என்ன செய்ய, இதெல்லாம் செஞ்சு முடித்தா தான் பவளைக்கு குக் பண்ணிடுமே என்றுட்டு இப்போ இதெல்லாம் அவசரமாக கழுவி அடுக்கி விடுவோம்னுட்டு கழுவினேன். இப்போல்லாம் எனக்கு இந்த சிங்கில் நின்று எச்சி கழுவுறதே வானமுண்டு போயிட்டு எங்களுக்கு வெளியில் வந்து கிச்சன் கட்டினத்துலேருந்து எங்களுக்கு இந்த கிச்சன் கட்டின பாஸ் இந்த சிங்கை மிச்சமே பனிச்சு கட்டிட்டான் கீழே வாக்கி. அதோட கொஞ்சம் எங்களுக்கு வந்து எச்சி கழுவுற நேரம் கொஞ்சம் முதுவை வளைச்சி தான் கழுவுற மாதிரி இருக்கும். நல்லாவே கொஞ்சம் கீழே வாக்கி கட்டினே சுட்டி. இப்போ போக சரியான கஷ்டம் மாதிரி எனக்கு இதில் வந்து கழுவுறதுக்கும் என்ன செய்ய. இப்போ இதை மறுவை உடச்சி ஒன்றும் செய்யலாவே. அதோட பாலைக்கு லஞ்சையும் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து லஞ்சை ரெடி பண்ணினேன். இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எந்த விதமான மரக்கறி மீக்கல்ல. ஸோ அதனால் லேசான ஒரு பீஃப் கறி ஒன்றும் பீஃப் பிஸ்டேக் மாதிரி வச்சு அதோட வந்து கீ ரைஸும் தான் ஆக்குவோம்னு நினச்சேன். இந்த பீஃப் பிஸ்டேக் நான் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் தான் வந்து செஞ்சு எடுத்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்படி இந்த பீஃப் கறியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு தேவையான பச்சைக்காய், வெங்காயம், தக்காளிக்காய், மற்றது வந்து அதோட வந்து பட்டை, ஏலக்காய், கராம்பு அதெல்லாம் நான் அந்த இப்படி மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்ட நல்ல ஒரு பேஸ்ட்டாக வர காட்டியும் எங்களுக்கு வந்து இப்படி பீஃப் கறி ஒன்று ஆக்கி எடுக்கிறேன் ஈஸியாக இருக்கும். இதை வந்து எல்லாம் ஒன்றுக்கு போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே இதை வந்து எண்ணெயில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீஃபையும் போட்டு அதை குக் பண்ணி எடுக்கணும். ஈஸியான ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி வந்து நான் இந்த பீஃப் கறியை செஞ்சு எடுத்தேன். இப்போ நான் இதை போட்டதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கி நான் இப்படித்தான் நல்லா துண்டான பீஃப் தான் எடுத்துக்கொண்டேன். இதில் போன்ஸ் வந்து மீக்கல்ல. இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கு போகிறோம். இதுக்கு வந்து மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி இந்த பீஃப் கறிக்கு பீஃப் பிஸ்டேக் மாதிரி செஞ்சதால் கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணலை, மசாலா தூள் தான் ஆட் பண்ணினேன். பீஃப் பிஸ்டேக் மாதிரி ஆக்கிறதுக்கு கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை, மசாலா தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதோட இதுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணினேன். அதோட ஒயிட் பெப்பரும் ஆட் பண்ணினேன். பிளாக் பெப்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதையும் ஆட் பண்ணிடும். அதோட நச்சீரம், பெருஞ்சீரம் நான் ரெண்டையுமே ஒன்றுக்கு தான் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். அதால் தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இவ்வளவும் தான் வந்து நான் இந்த பீஃப் பிஸ்டேக்கு வந்து போட்ட மசாலா ஐட்டம். இப்போ நான் இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணி எடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்த பீஃப் கறியில் நிறைய கொழுப்பு இருந்ததால் நான் ஆயில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணினேன். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் நீக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணினதுக்கு போகிறோம். ஆயில் கொஞ்சம் சூடாகணும். ஆயில் கொஞ்சமாக சூடாகினதுக்கு போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டி நல்லா வதக்கி கொள்ளணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம். நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த வெங்காயம் பேஸ்ட்டை இதில் போட்டு இதுலேயும் கொஞ்சம் பச்சை வாசம் போக காட்டி
அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வதக்கணும். எங்களுக்கு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் இதை வதக்கி எடுக்கணும். இல்லாட்டிக்கு இது டக்குன்னு கருகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சே வந்து இதை வதக்கி எடுக்கணும். அதோட இந்த பீஃப்க்கு வந்து நான் தேவையான உப்பையும் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த ப்ரெஷர் குக்கரில் வதக்கின வெங்காயம், தக்காளி போட்ட பேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு போகிறோம். இந்த பீஃபையும் போட்டு இந்த பீஃப் வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றி நாங்கள் வேக வச்சு எடுக்கணும். நான் அந்த மிக்சரையும் கொஞ்சம் கழுவி இதில் எட் பண்ணினேன். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இப்படித்தான் நல்லா கொஞ்சம் சுண்டாக வதங்கி வரணும் அந்த வெங்காயம் எல்லாம். இப்போ பெரட்டி வச்ச பீஃபையும் போட்டு இதை வந்து நான் ஒரு 5 விசில் மாதிரிக்கு குக் பண்ணி எடுத்தேன். லாஸ்ட்டாக இதுக்கு நான் ஒரு 2 துண்டு ரம்ப இலையும் எட் பண்ணி கொண்டேன். கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ 5 விசிலில் இந்த பீஃப் கறி நல்லா கொஞ்சம் வெந்து இருந்துச்சு. இன்றைக்கி இந்த பீஃப் கறிக்கு நான் ஒரு 3 கிழங்கையும் எட் பண்ணினேன். அன்றைக்கி என்கிட்ட எந்த விதமான வெஜிடபிள்ஸும் ஈக்காத்தால் ஒரு 3 கிழங்கையும் எட் பண்ணினேன். இது வந்து கீ ரைஸுக்கு நல்லா இருக்கும், ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதோட இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் பாலும் எட் பண்ணி இதுக்கு ஒரு விசில் மாதிரி நான் மறுவா விட்டேன். ஏண்டா அந்த பீஃப் கறி வெந்து வரணும். அதோட இன்றைக்கி நான் கீ ரைஸ் வந்து செய்கிற சுட்டி நான் ஃபஸ்ட்டுக்கே ரைஸை வந்து வடித்து ஆக்கி வச்சு கொண்டேன். எங்களுக்கு வேறையா இப்படி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீ ரைஸ் ஆக்குவோம்ன்ட்டு தான் இப்படி கீ ரைஸ் ஆக்கி எடுத்தேன். ஃபஸ்ட்டுக்கே வந்து நாங்கள் ரைஸை ஆக்கி அதில் கஞ்சை வடித்து வச்சதுக்கு போகிறோம். நான் வேறையாக தான் அதுக்கு வந்து தாளித்து எடுத்தேன். அதுக்கு சின்ன ஒரு தாச்சி ஒன்றில் நெய் கொஞ்சம் எட் பண்ணி அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்ததுக்கு போகிறோம். இப்படி நாங்கள் வேக வச்ச ரைஸில் வந்து அந்த தாளிப்பை கொட்டி கொஞ்சம் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மாதிரி புழுங்க மூடி எடுத்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கீ ரைஸ் வந்து ரெடியாக ஆகிரும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கீ ரைஸை வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரைஸ் வந்து குலையாமல் நல்லா உதிரியாக வரும். அதனால தான் எனக்கு இந்த இப்படி கீ ரைஸ் வந்து குக் பண்ணுற ஈஸியாகவும் மீக்கும். ஃபஸ்ட் தடவை வந்து கீ ரைஸ் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பிழையும் இல்லாமல் ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான கீ ரைஸை உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும். அல்ஹம்துலில்லாஹ்ல தேர்ஸ்டே லஞ்ச் இப்படி தான் இருந்துச்சு. சிம்பிளான, ஈஸியான, டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் மெனு வந்து டிஃப்ரெண்ட்டான கீ ரைஸும் அதோட ஒரு ஈஸியான பீஃப் பிஸ்டேக் ஒன்றும் தான் இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு. லஞ்ச் எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டேபிளுக்கு வச்சதோட அன்றைக்கு ஹஸ்பண்ட் மீன் கொஞ்சம் கொண்டாந்து இருந்தார். அதை தான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கழுவி எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு பிரித்து ஃப்ரிட்ஜில் போடுவோம் அப்படின்ட்டு கழுவினேன். இது வந்து கொஞ்சம் புதிய மீனாய்க்கும் பிடிச்சி பார்க்கக்குள்ளேயே விளங்குது. அதோட கொஞ்சம் 4-5 தண்ணி கழுவணும். எதுக்கும் மீன் எடுத்தால் ஒரு நல்லா 4-5 தண்ணி கழுவணும். இல்லாட்டிக்கு அதில் உள்ள பிலால் வாசம் பெய்த்துரும். அதில் உள்ள கொஞ்சம் அதில் அப்படி ரத்தம் எல்லாம் மீக்கும். அதெல்லாம் வேறையாக எடுத்துட்டு நல்லா கழுவினதுக்கு போகிறோம் தான் நான் அன்றைக்கி எங்களுக்கு எத்தனை பார்சல் பிரிக்கணுமோ அதே மாதிரி நான் பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சேன்.
அன்றைக்கு இந்த மீனை வந்து கொணந்த நேரம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏண்டா மிச்ச நாளைக்கு போகிறோம் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு மீன், அதுவும் நல்லா துண்டு மீன் கிடச்சிச்சு. மிச்ச நாள் எங்களுக்கு மீன் கிடச்சி படவே இல்லை, எடுத்து படலை. சம்டைம் வந்து இது வந்து மீன் இல்லையோ தெரியா, எங்களுக்கு எடுத்து கொணாந்து படவே இல்லை. இருந்து நின்று இப்படி ஃபிஷ் கறி ஒன்று ஆக்கினா கொஞ்சம் நல்லாவும் மீக்கும். எந்த நேரமும் பீஃபும் சிக்கனும் திண்டு சில நேரம் அழுத்து போகிறே. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபிஷ் கறி ஒன்று இருந்தால் நல்லா ஈக்கும். அதோட கொஞ்சம் நல்லா விருப்பமாக சோறும் தின்னேலும். அதோட அந்த மீனில் இருக்கிற தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா 4-5 டைம் கழுவி உப்பு மஞ்சளையும் போட்டு அதையும் நல்லா கழுவிட்டு தான் வந்து நான் இன்றைக்கி இதை வேற எடுத்தேன். கட்டாயம் நீங்கள் மீன் வந்து க்ளீன் பண்ணுற நேரம் உப்பு மஞ்சள் போட்டே கழுவுங்க. அப்போ தான் நல்லா அதில் இருக்கிற அந்த பிலால் வாசம்ன்றதும் போகும். இல்லாட்டிக்கு வந்து அந்த அதில் உள்ள பிலால் வாசம் வந்து உப்பு மஞ்சள் போடாமல் போகாது. அதோட சால மீனும் கொண்டாந்து இருந்தார். அதையும் நான் நல்லா கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்து வச்சேன். இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறது ஒன்றும் காட்டலை. நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் நாங்கள் கழுவி போட்டு எடுத்ததுக்கு போகிறோம். இதில் கொச்சிக்கத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பெரட்டி வச்சு அப்படியே ஃப்ரீசரில் எங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரம் அதை வந்து எடுத்துக்கொள்ளையிலும் எங்களுக்கு ஈஸியாக ஈக்கும். நல்ல உப்பு கொச்சிக்கா காரம் எல்லாம் அந்த ஃபிஷ்ஷில் பிடிச்சிக்கும். நீங்களும் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற நேரம் நல்லா கழுவி எடுத்ததுக்கு போகிறோம். அந்த ஃபிஷ்லேயே வந்து உப்பு கொச்சிக்கா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தேவையான நேரம் வந்து எங்களுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். லஞ்சையும் எடுத்து முடித்ததுமா அப்படியே அசரையும் தொழுந்துட்டு டீயை ஊற்றி குடித்தாச்சு. தேர்ஸ்டே விலாக் அதோட முடியுது. இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்துட்டான். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை. ரொட்டி செஞ்சு அதோட தேங்காய் சம்பல் தான் செஞ்சேன். ஈஸியாகவும் இருந்துச்சு. இது வந்து எனக்கு நல்லா விருப்பம், ரொட்டியும் தேங்காய் சம்பலும். ஸோ அதனால் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக அதை முடிச்சிட்டேன். இது வந்து அப்படியே ஃப்ரைடே சுற்றி அன்றைக்கு கொஞ்சம் நேரத்தோடு குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இதை வந்து வெட்டி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு குக் பண்ணும் போது எங்களுக்கு தேவையான தக்காளிக்காய், பச்சைக்காய், வெங்காயம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டுக்கே வெட்டி வச்சு எங்களுக்கு டக்குன்னு குக் பண்ணி எடுத்துடலும். அதுவும் ஃப்ரைடே சுற்றி டக்குன்னு நேரத்தோடு குக் பண்ணணும்ன்ற சுற்றி இதெல்லாம் டக்குன்னு வெட்டி எடுத்தேன். எனக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கே பீஃப் கறி ஆக்குவோம் அப்படின்ட்டு தான் பீஃப் கறியை கொட்டினால் ஏசி. பீஃப் தான் வந்து வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு தேவையான பீஃப் கறி எடுத்து அதில் நான் வந்து மசாலாஸ் எல்லாம் மேக் பண்ணி இதை வந்து நான் குக் பண்ணி எடுத்தேன். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பீஃப் கறியை ஸ்பெஷலாக ஒன்றும் குக் பண்ணலை. வழமை மாதிரி எப்படி பீஃப் கறி வந்து குக் பண்ணுவோமோ அப்படி தான் இந்த பீஃப் கறியை குக் பண்ணினேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் போனோடு தான் அன்றைக்கி பீஃப் கறி எடுத்தேன். இதில் கொஞ்சம் கொழுப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு மசாலாவெல்லாம் போட்டு வளமையாக பீஃப் கறி ஒன்று குக் பண்ணுற மாதிரி அன்றைக்கி குக் பண்ணினேன். பீஃப் கறி ஒன்று ஆக்குற நேரம் அந்த பீஃப்லேயே நாங்கள் மசாலாஸ் எல்லாம் போட்டு
உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி வச்சதுக்கு போகிறோம். பொதுவாக வந்து இதை மெரினேட் பண்ணி வச்சதுக்கு போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மாதிரி வச்சு இந்த பீஃப் கறி ஆக்கினா அந்த பீஃபில் வந்து நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் பிடிச்சிக்கும். உப்பு, புளி, காரம் அப்படியெல்லாம் நாங்கள் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பீஃபில் வந்து பிடிச்சிக்கும். இப்படி நீங்கள் பீஃப் கறி ஒன்று நீங்கள் தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் பீஃப் கறி ஒன்று வந்து குக் பண்ணுறவங்க இப்படி இந்த பீஃப் கறியை வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து ஈஸியான ஒரு பீஃப் கறி ரெசிபி தான். பாருங்கள், இதை வந்து நல்லா கையால் எல்லாம் பிரட்டினதுக்கு போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு இதை வந்து நாங்கள் குக் பண்ணி எடுக்கணும். அவ்வளவு தான். நான் பொதுவாக வந்து பீஃப் கறி ஆக்குறேன்னா எப்படியுமே ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஈஸியாகவும் மீக்கும், அதே நேரம் டக்குன்னு வெந்தும் வரும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாங்கள் வந்து தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம். வெங்காயம், தக்காளிக்கு பச்சை குச்சிக்காய், கரம் மசாலா எல்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்க விட்டதுக்கு போகிறோம். நாங்கள் பெரட்டி வச்ச பீஃபையும் போட்டு பீஃப் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 விசில் வேக வச்சு எடுத்தால் எங்களுக்கு பீஃப் கறி ஒரு டேஸ்டியான ஈஸியான பீஃப் கறி ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பீஃப் வந்து நல்லா வெந்து இருந்துச்சு. இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மாதிரி இதை திரும்ப வேக வச்சு எடுத்தேன். அவ்வளோதான், பீஃப் கறி அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஃப்ரைடே சுற்றி கொஞ்சம் விசேஷமாக ஆக்குவோம் அப்படின்ட்டு தான் கத்திரிக்காய் கறி ஒன்று ஆக்கி எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன். இந்த கத்திரிக்காய் நல்லா சதையுள்ள கத்திரிக்காய். இப்படி கத்திரிக்காய் எடுத்து நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி ஆக்குற நேரம் அவ்வளோ டேஸ்ட்டாக ஆகிக்கும். நீங்கள் கத்திரிக்காய் ஆக்குற நேரம் வந்து கத்திரிக்காய் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். அது மாதிரி கத்திரிக்காய் இருந்தால் ஃப்ரை பண்ணி ஆக்குங்க, அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும் அந்த கத்திரிக்காய் கறி. இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் போட்டு இந்த கத்திரிக்காவை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி மஞ்சள் போடலை. உடனே நான் வந்து இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கிற சுற்றி மஞ்சள் போடலை. கத்திரிக்காவை வெட்டி கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ரை பண்ணுறேன்டா கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வைக்கணும், இல்லாட்டி இந்த கத்திரிக்காயோட கலர் மாறிடும். இன்றைக்கி நான் உடனே பொரிக்கிற சுற்றி மஞ்சள் எட் பண்ணலை. இப்போ ஒரு தாய்ச்சியில் நாங்கள் வெட்டி வச்ச கத்திரிக்காயையும் போட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஃப்ரை ஆகி வரக்காட்டி இந்த கத்திரிக்காவை பொரித்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த கத்திரிக்காவை கூட்டுறதுக்கு நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்த கத்திரிக்காய் சுற்றி எண்ணெயில் ஒன்றும் தாளிக்கலை. தண்ணி பாலில் வெங்காயம், தக்காளி, பச்சை கொச்சிக்காய், அதோட வந்து இதுக்கு தேவையான உப்பு, மற்றது மசாலா தூளுக்கு வந்து கொச்சிக்கத்தூளை தவிர மஞ்சத்தூள், மசாலாத்தூள், மற்றது கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகம் தூள் அதெல்லாம் போட்டு கூட்டி இதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு அந்த பால் வந்து கொஞ்சம் கொதித்து வர நேரம் நாங்கள் வந்து பொரித்து வச்ச கத்திரிக்காயையும் போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். கத்திரிக்காய் ஆக்குறேன்டா எவ்வளோ மெத்தடில் நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஆக்கிலும், ஆனால் வந்து இப்படி கத்திரிக்காய் ஆக்குறது வந்து ஒரு ஈஸியான மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து தாளிக்க ஒன்றும் தேவையில்லை. பொதுவாக வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி மசாலா, மற்றது வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், தக்காளி, ரம்ப, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த தண்ணி பால்லே கூட்டிட்டு நாங்கள் பொரித்து வச்ச கத்திரிக்காயை மெட் பண்ணி நல்லா அதில் உள்ள தண்ணி பால் வற்றினதுக்கு போகிறோம். திக் பால் எங்களுக்கு தேவையான மாதிரிக்கு ஊற்றி அதுக்கு போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மாதிரி அந்த திக் பால் கொஞ்சம் கொதித்து வரணும். திக்கான தேங்காய் பால் ஊற்றினா அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு ஈஸியான கத்திரிக்காய் கறி ரெசிபி தான். சில நேரம் கத்திரிக்காய் கறி வந்து
ஒரு டிஃபரெண்ட்டான கத்திரிக்காய் கறியை வந்து நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா அப்படி செஞ்சு கொள்ளையிலும். அதோட இன்றைக்கி மிச்ச நாளைக்கு போகிறோம் மாங்காய் கிடச்சிச்சு. அதோட ஒரு மாங்காய் கறி உண்டு ஆக்குவோம் அப்படின்ட்டு தான் ஆக்கினேன். இது வெட்டப்போக்களே விளைஞ்சி பிஞ்சி மாங்காய் தான். என்ன செய்ய மிச்ச நாளாக மாங்காய் கறி தின்னவே இல்லை. அதோடு தான் இன்றைக்கி ஃப்ரைடே சுட்டி கொஞ்சம் சீனி போட்டு இந்த மாங்காய் கறி ஆக்குவோம் அப்படின்ட்டு ஆக்குறேன். மாங்காவை வெட்டுற நேரம் வந்து இப்படி 4 துண்டாக வெட்டி கொள்ளணும். அதோட அதில் உள்ள அதோட தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே சீடையும் எடுத்துட்டு இதை வந்து நல்லா துப்புரவாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். அன்றைக்கி ஃப்ரைடே சுட்டி எனக்கு நேரம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. அதோட நான் இந்த மாங்காய் கறியை சின்ன ப்ரெஷர் குக்கரில் தான் டக்கண்டு வேக வச்சு எடுத்தேன். அதுக்கு வந்து தண்ணி பாலில் வெங்காயம் தக்காளிக்காய் பச்சைக்காய் அதுவும் மஞ்சத்தூள் கொச்சிக்கத்தூள் உப்பு ரம்ப கருவேப்பிலை சின்னதாக ஒரு துண்டு பட்டையும் போட்டு இதை ஒரு விசில் வச்சு எடுத்தேன். டக்கண்டு எனக்கு மாங்காய் வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். இந்த மாங்காய் கறி கொஞ்சமாக நான் மாசித்தூள் மெட் பண்ணினேன். மாசித்தூள் மெட் பண்ணினா இந்த மாங்காய் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மாங்காய் கறி ஆக்குற நேரம் கட்டாயம் கொஞ்சமாக மாசித்தூள் எட் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பையும் நான் எட் பண்ணி கொண்டேன். பாருங்கள், இதை கொஞ்சம் கலந்து விட்டதுக்கு போகிறோம். இதை வந்து ஒரு விசில் நான் வச்சு எடுத்தேன். டக்குன்னு மாங்காய் வெந்துருச்சு. ஃப்ரைடே ஆக்குறேன்டா அரிபரியாகவே போவோம், டக்குன்னு ஆக்கி முடிவோம் அப்படின்ட்டு. அதனால தான் நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் வந்து குக் பண்ணினேன். இதை வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், ஒரு விசிலே டக்குன்னு மாங்காய் வெந்து வந்து இருந்துச்சு. நம்ம தண்ணி பால் ஊற்றுற நேரமும் மிச்சம் ஊற்றப்படாது, கொஞ்சம் தான் ஊற்றணும். அதோடு இதுக்கு தேவையான கொஞ்சமாக கட்டிப்பால் ஊற்றி கொஞ்சம் கட்டிப்பால் வெந்து வரக்குள்ள நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்துடணும். இப்போ இதுக்கு இந்த மாங்காய்க்கு தேவையான நான் சீனியை மெட் பண்ணி கொண்டேன். எங்களுக்கு வந்து தேவையான மாதிரிக்கு சீனி எட் பண்ணிடும். மாங்காய் கறி ஆக்குற நேரம் சீனி போட விருப்பம் இல்லாதவங்க கருப்பட்டி சேர்த்து ஆக்கி பாருங்கள், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரம் சுகர் ஈக்கிறவங்களுக்கு சீனி போட்டு மாங்காய் ஆக்கினா தின்னெல்லாம் வைக்கும். அப்படி ஈக்கிறவங்க வந்து மாங்காய் கறி ஆக்குற நேரம் கருப்பட்டி போட்டு ஆக்கி பாருங்கள். அப்போ சுகர் ஈக்கிறவங்களுக்கு பயம் இல்லாமல் கொஞ்சமாக மிச்சம் இல்லை கொஞ்சமாக மாங்காய் கறியை தின்னேலும். அதோட தேவையான மாதிரி கொஞ்சமாக கட்டிப்பாலும் ஊற்றி இதை ஒரு கொதி வச்சு எடுத்தால் எங்களுக்கு டேஸ்டியான ஒரு மாங்காய் கறியும் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இந்த மாங்காய் கறிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பும் கொடுத்தேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு தாய்ச்சியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் நான் அன்றைக்கி கடுகு மட்டும்தான் போட்டு தாளித்து எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி இந்த லன்ச் மெனு. அல்ஹம்துலில்லாஹ். ஃப்ரைடே மார்னிங் ஒன்றே எனக்கு நிறைய உடுப்பு இருந்துச்சு கழுவுறதுக்கு. அந்த உடுப்பை நேரத்தோடையே கழுவி போட்டுட்டேன். இப்போ அசரெல்லாம் தொழுந்ததுக்கு பிறகு டீயும் குடிச்சிட்டு நான் காய வச்ச உடுப்பெல்லாம் நல்லா காஞ்சிக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ மொட்டை மாடிக்கு போய்த்து கொண்டிருக்கிறேன் காய வச்ச உடுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு. அன்றைக்கி சரியான வெயில், நல்ல உடுப்பெல்லாம் காஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம் இப்போ உடுப்பு எடுக்கிறதுக்கு. கழுவின உடுப்பெல்லாம் எடுப்போம் அப்படின்ட்டு மேலே வந்தால் மேலே கட்டில்ல இன்னும் கொஞ்சம் நிறையவே கழுவுறதுக்கு மகன் கொஞ்சம் உடுப்பு சேர்த்து வச்சுருந்தார். இப்போ அதை நாளைக்கு தான் கழுவணும். இப்போ காய வச்ச உடுப்பெல்லாம் நல்லா காஞ்சி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வெயிலோட வெயிலாக எடுத்தால் தான் இன்னும் அந்தி ஆவினோடனே எனக்கும் சோம்பரமாகிடும் இந்த உடுப்பை வந்து எடுக்கிறதுக்கு. அதோட உடுப்பெல்லாம் எடுத்துட்டேன். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.